மூலமாக வந்து போலி வாக்காளர்கள் இப்போ இறந்து போனவங்க அட்ரஸ் சேஞ்ச் ஆனவங்களாம் கண்டுபிடிக்க முடியுன்றாங்களே, அதனால தான் பண்ண போகிறோம். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் இவ்வளோ நாள் 2000 கொடுத்துருக்குறோம், 2001 கொடுத்துருக்குறோம், 2004 கொடுத்துருக்குறோம். அப்போல்லாம் பண்ணாமல் இப்போ என்ன அவசியம் வந்தது? வரதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? அப்போ இவங்க எப்போ பண்ணியிருக்கணும்? அப்போ ஏன் பண்ணல? தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம்? இந்த குறுகிய காலத்தில் பண்ணோம்னா மக்கள்லாம் குழம்பிடுவாங்க. எப்படி பண மதிப்பீடு பண்ணாங்க அதே தான் இது. இது வந்து மத்திய அரசு பண்ணாமல் தேர்தல் ஆணையம் தானே பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் தான் மத்திய அரசுக்கு கைகூலியாக வேலை செய்யுது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? மத்திய அரசு 2 எடுத்துருக்குறாங்க. ஒன்று இந்த இடி பெரிய பெரிய அரசியல்வாதிகளை தாக்குறதுக்கு இடி டிபார்ட்மெண்ட்டு ரெய்டு இதை பண்ணுறாங்க. அடித்தட்டு மக்களை பாதிக்க பண்ண என்ன பண்ணோம்? பண மதிப்பீடு பண்ணி எப்படி குழப்பி விட்டாங்க? இப்போ ஒரு நாள் இந்த அட்வைஸ் கேட்கறதுக்கு இவங்க ஒரு நாள் ஓடிட்டு இருப்பாங்க. இந்த பாரத்தை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறது, புரியுதுங்களா? அப்போ என்ன இதுதான் வேலை இவனுங்களுக்கு. எப்போவுமே தமிழ்நாட்டை குழப்பி விட்டு ஏதாச்சும் ஒரு குளறுபடியை பண்ணி அதுலேருந்து குளிர் காயலான்னு பார்க்குறானுங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து நீ குறுகிய 45 நாள் 60 நாளில் பண்ணுறீங்கன்னா மக்களை திசை திருப்புறது தானே இந்த வேலை. சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ ரீசனாக புதிய வாக்காளர்கள் வராங்க. அந்த புதிய வாக்காளர்னு பார்த்தீங்கன்னா அந்த புதிய வாக்காளர் அந்த லிஸ்ட்டில் இல்லைன்றப்ப அவங்களுக்கு எவ்வளோ குழப்பங்கள் உண்டாகுது. இப்போ நிறைய பேர் வெளி மாவட்டம் விடுங்க, வெளி ஸ்டேட்டு அங்கே போயிடுறாங்க. அவங்கள போய் எப்படி தொடர்பு கொண்டு எப்படி பண்ண முடியும்? இப்போ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வீடு இடிக்கப்பட்டு எல்லாம் வெளி இடத்துல போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க? இப்போ நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன், என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் வாங்கி வைக்கிறேன்னு, கொடுக்கலாம்ல? கொடுக்க மாட்றாங்களாமே, தானே உண்மை? நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறோம், வந்தால் வாங்கி வைங்க, எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்குறாங்க, வாக்காளர் பட்டியல் வாங்கி வைங்கன்னா இல்லை ஆன்சர். அப்போ என்ன பண்ண முடியும்? திரும்பி இப்போ புதிய வாக்காளர்லாம் கேம்ப்பு போட்டு சேர்த்துட்டு திரும்பி இப்போ ஃபார்ம் 6 கொடுத்து ஃபில்லப் பண்ணுன்னா எப்படி அது? இதையும் பார்க்கணும், அதையும் குழப்பம் வருமா வராதா?